ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு சிறு கூட்டத்தோடு இணைந்து உம்மை நோக்கி பார்க்க தேவன் தந்த வாய்ப்புக்காக மக்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். பல இக்கட்டுகளும் இன்னல்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் கடந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்கள் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துங்க. கணவன் மனைவிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மனைவி கணவனுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், உடன்பிறப்புகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல சரீர சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பொருளாதார தேவை சந்தித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், வாழ்வதற்காக ஸ்தோத்திரம், நல்ல செய்திகளுக்காக ஸ்தோத்திரம், திருமண வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் எல்லாம் கனமும் எல்லாம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மளோட இணைந்து இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்ற பாடலை பாடலாம். ஒரே ஒரு சரணம் மாத்திரம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறையெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, ஒரு முகங்களும் ஒதுக்கப்பட்டு போவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவன், எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டு உள்ளதை கேட்டு மகிழ்வார். தினத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆவலாய் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று தினத்தில் நம்ம ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். ஒருவேளை நேற்று நீங்கள் பார்க்கலன்னா தயவு செய்து இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க, தினந்தோறும் வாசிங்க. பள்ளங்கள் நிரப்பப்படும். நல்லா கவனிங்க. பள்ளங்கள் நிரப்பப்படும், மலைகளும் குன்றும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடுமுரடானவைகள் சமமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் வரும், அதை மக்கள் எல்லாரும் காண்பார்கள். இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், மறந்துடாமல் இருங்க. கொஞ்சம் நம் நினைவில் நான் நிறுத்தி கொள்ள ஒரு 2-3 நாளைக்காவது நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நம்முடைய பள்ளங்கள் நிரப்பப்படும்.
பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். பள்ளம் எல்லாம் அப்படின்னு சொல்லி லூக்கால 3ஆம் அதிகாரத்தில் எல்லாம் கூட நம்ம அப்படி பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். 2 முறை வேதாகமத்தில் வந்தால் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார் என்றுதான் அர்த்தம். போலனால எல்லாம் செவையாக கத்தர் மாற்றுவார். கரடு முரடானவர்களை அவர் சமமாக்குவார். நமக்கு முன்பாக நிற்கிற மலையும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். இந்த நம்பிக்கையோடு கூட இருங்க. இன்னைக்கு ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். 21ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றையும் தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயதை தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி ஜீவனை சங்கரிப்பதில்லை என்று சொல்லிட்டு, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே அவர் சொன்னார். பின்பு 9ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில் உள்ள நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை திரளாய் வர்த்தித்து விருத்தி அடைவீர்கள். நான் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் உங்களை சங்கரிப்பதில்லை. நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், எல்லாரையும் உங்களுக்கு நான் கீழ்ப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நோவாவை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் வசனத்தில் 8ஆம் அதிகாரம், தேவன் நோவாவும் அவனோட பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும், அதுக்கு முந்திய அதிகாரத்தில் கர்த்தர் நோவாயை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இது இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நன்றாக தெரியும். அதனால நான் இன்றைக்கு ஆவியானவர் சொன்ன சின்ன வார்த்தைகளை இன்சைட்டாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பூமியில எல்லாரும் இருக்கிறார்கள், அதில் நாமும் இருக்கிறோம். கடவுளை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அதிகாலையிலே தேடுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. உங்களை போல என்னை போல ஆண்டவரிடத்தில் அரை மணி நேரமாவது அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நாம் நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரராக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம மீது அவர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம நோவாவோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அந்த பேர் இடருக்கு அல்லது ஆழிக்கு அல்லது அந்த வெள்ளத்திற்கு அவர் காப்பாற்றினார். பூமியை எல்லாவற்றையும் அழித்தார். ஆனால் நோவாவையும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் அவர் மருமக்களையும் அவர் சில மிருக ஜீவன்களையும் அவர் காப்பாற்றினார். அந்த மாதிரி தான் தண்ணீர் பெருக ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியும், 40 நாட்கள் தண்ணீர் 40 days
தண்ணீர் பெய்தது. 7ஆம் மாதத்தில் 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையிலிருந்து செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரே ஒரு வழியை தான் ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். அந்த ஒரு வழி, அதுவும் ஆண்டவரே அதை மூடினார் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் எல்லாரும் பிரவேசித்த பிறகு அதுக்கு முந்தைய அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் அவளுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். பாருங்க, எவ்வளோ பெரிய வெள்ளத்தில் ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. நான் சொல்வேன், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் உண்மையாகவே நோவாவின் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மழை வந்து அடிக்கலே தவிர நம்மை சுற்றிலும் வெள்ளம் தான் இருக்கிறது. எங்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. நேற்றைய தினம் ஒரு லாஃப்டர் டே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க, நகைச்சுவை நாள் என்று சொன்னாங்க. உண்மையாகவே நாம் நகைச்சுவையோடு இருக்கிறோமா, சிரிக்கிறோமா என்ற கேள்வியெல்லாம் நமக்குள் வருகிறது. நானே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதமாக என் வாயிலேருந்து சிரிப்பும் வரல, ஜோக்கும் வரல, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வரல. காரணம் அதுதான், உலகமே அப்படி இருக்குது, நம்மை சுற்றிலும் அப்படி தான் இருக்குது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு இருக்கிற கேள்வியெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிறவளோடு கூட நாமும் அழிக்கப்பட போகிறோமா என்ற கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் அது அதில் நிச்சயமாகவே உங்களுக்கான ஒரு பேழை, உங்களுக்கான ஒரு பத்திரமான ஒரு இடம், உங்களுக்கான ஒரு அரராத் மலை இருக்கிறது. இந்த மழை பெய்ந்த பிறகு தண்ணீர் அப்படியே ஏறிக்கொண்டே வருகிறது. இந்த தண்ணீர் ஏறிக்கொண்டே வருகிற பொழுது அது உயர்ந்த மலையில போய், அரராத் என்ற மலையில போய் அது தங்கிற்றான். 30 அடி அந்த கப்பல், அவன் செய்த கப்பலின் உயரம் 30 அடி. அந்த 30 அடியில் தண்ணிக்குள்ளே எத்தனை அடி அது மிதந்தது என்று நமக்கு தெரியாது. ஒரு 5 அடி இருக்கலாம், அல்லது 10 அடி இருக்கலாம். ஆனாலும் அதை மேலே 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 கொண்டு போய் ஆண்டவர் ஒரு அரராத்து மலையிலே அதை கொண்டு போய் நிறுத்தினான். இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு ஒரு அரராத் என்ற ஒரு இடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. மலையின் ஆழத்தில் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. வானத்தின் மழை நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே 450 நாட்களுக்கு பின்பு ஜனம் அடைந்தது. 4ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னந்தில்ல, இந்த 4ஆம் வசனம் எல்லாத்துலேயும் வருது. எசையா 40:4, லூக்கா 3:4, இன்று ஆதியாகமம் 8:4. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே ஒரு வெயிட் பண்ணுங்க, 17th வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 7th month 17th day. உண்மையாகவே ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் யோசிக்கவும் இல்லை, இதை ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை. கோயின்சைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக எனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. காலையில் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆலயத்தில் சொன்ன 7ஆம் மாதம் ஒரு முழுமையான மாதம். அந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்தது.
பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மன நிறைவோடு கூட 7th டே அவர் ரெஸ்ட் பண்ணார்னா கூட அவர் தான் கடமைகளை அவர் செய்தார். வேலை செய்வதை தவிர இங்கே 7ஆம் மாதம் நல்ல நோட் பண்ணுங்க, 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேலே தங்கிற்று, ஜலம் வடிந்தது. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது அவங்க ஒரு காகத்தை விட்டாங்க, அது திரும்ப வந்து விட்டது. பின்பு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டாங்க. அந்த பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடினால் அந்த புறா தன் உள்ளங்கையிலே வந்து இளைப்பாற இடமில்லாமல், உள்ளங்கால் இளைப்பாறம் இடாமல் காணாமல் திரும்பி பேழைக்கினிடத்திலே அவனிடத்தில் வந்தது. அவன் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடத்தில் சேர்த்து கொண்டான். பின்பு 7ஆம் நாள் பொறுத்து, திரும்ப ஆண்டவர் சொல்ல பாருங்க, 7ஆம் மாதம் 7ஆம் நாள் 17ஆம் தேதி, இதை 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரியம் இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயம் செய்ய போகிறார். 7ஆம் நாள் மறுநாளிலே புறா பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து பின்னும் 7ஆம் நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்தில் திரும்ப வரவில்லை. மிராக்கிள். உங்களுக்கு இது புரியுதோ இல்லையோ, எனக்கு ஆவியானவர் தெளிவாக விளக்குகிறார். 7th month something special is going to happen. நம்ம ஆழியிலிருந்து, பள்ளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து மேலே 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 வந்து அரராத் மலையிலே நிற்க போகிறோம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி 7ஆம் நாள் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். கண்களை நாம் செபிப்போம். உங்கள் ஆண்டவரே, பலவிதமான விரக்தியோடு, தேவையோடு, பலவிதமான இன்னல்களோட, இழப்புகளோட, சிரிக்க கூட வழி இல்லாமல் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பாருங்க. எல்லாருக்குமான தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் இருக்கிறது. யாருக்குமே சுகமே இல்லை. இதுதான் நாங்கள் பாவ அறிக்கையில் சொல்றோம். எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. அல்லும் பகலும் நாங்கள் கஷ்டப்படுகிறோம். எல்லாம் நல்லதாக எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும் என்ற பிரசங்கம் நாங்கள் பண்ணுகிறோம், கேட்கிறோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நாங்கள் பாட்டும் பாடுகிறோம். உபத்திரப்படுவது நல்லது, அதனாலே நம்முடைய பிரமாணங்களை கை கொடுக்கிறோம். எஸ், காத்திருங்க, காத்திருக்கிறவருக்கு புதுபெயர் அடைந்து என்று நாங்கள் வாதத்தில் வாசிக்கிறோம். காத்திருங்க 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 என்று கேட்டு கேட்டு காத்திருப்பதே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்க்கையாக மாறிவிட்டு இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் உள்ள ஒரு வேத வசனத்தை கொடுத்து நிச்சயமாகவே நீர் கொடுத்தது தான். நான் அது எடுக்கவே இல்லை, எடுக்கணும்னு தீர்மானிக்கவும் இல்லை. இந்த 7ஆம் மாதம் 17ஆம் நாள் அல்லது 7ஆம் நாள் என்று 2 முறை ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்திட அந்த மாதிரி ஒரு அராத்து அனுபவத்தை எங்களுக்கு தந்து மலையின் மேலே நாம் நிற்க உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நோவாவின் குடும்பத்தை பிழைகளை வைத்து காப்பாற்றியது போல எங்களையும் வைத்து காப்பாற்று. இயேசு கிறிஸ்துவின் வழியை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு என்னும் சதாக்க நினைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களை கர்த்தர் உங்களுக்காக நான் பிரத்யேகமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வானாக்காமல் தலையாக்குவார். நிச்சயமாக எசேயா 40:4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேறும்.
God bless you.